செல்வன் படம் மாதிரி எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா எடுத்திருக்காங்க. கிரிக்கெட் பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. கீர்த்தி பாண்டியனும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் தம்பி வருவார். தம்பி தான் ஃபுல்லாக ஃபன்னு. அவரை வச்ச படம் நல்லா காமெடி எல்லாமே போச்சு. படம் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அசோக் செல்வன் எப்பயும் போல் சூப்பராக நடிச்சிருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக இருந்தார் பார்க்க. அவர் தம்பியை தான் சொல்லணும், ஹைலைட்னா அவர் தம்பி தான். அவர் தம்பி சூப்பராக நடிச்சிருக்காரு. நிறையா வந்துருக்கு. ஆமாம், அதே மாதிரி தான் இருக்குது இதுவும். என்ன ஒன்று, இது கிராமத்துலேருந்து போகிற மாதிரி, அது கிராம டீம்லேருந்து போகிற மாதிரி ஒரு படம் எடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இதில் என்ன பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க? பாலிடிக்ஸ் அவ்வளோ பெருசாலாம் இல்லை, எல்லா படமும் மாதிரி தான் இருக்குது இதுவும். இதில் வந்து கொஞ்சம் என்னென்னா, அந்த ஊரில் வந்து இந்த பொலிட்டிஷியன்லாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்தால் என்ன நடக்கும், அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. படம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. மியூசிக் செம்மையாக இருக்குது ப்ரோ. அவர் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கை நம்ம குறைய சொல்ல முடியாது, செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம் ப்ரோ. லவ் பர்சன் படம் ஃபுல்லாக லவ் பர்சன் தான் வரும். நடுவில் கிரிக்கெட் சீன்லலாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோ தம்பி லவ் சீன் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். அவர் புக்கு இருக்கிறதெல்லாம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அது பாருங்கள், சூப்பராக நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட் பற்றி எப்படி நல்லா சொல்லியிருக்காங்க. கரெக்டாக என்னென்ன இருக்கோ அதான் சொல்லியிருக்காங்க. என்ன பாலிடிக்ஸ் அது ஓப்பனாக அது எல்லாமே பேசியிருக்காங்க. பார்க்க புரியும். போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் படம். எல்லாம் நல்லா தான் இருக்கு சார். பேருமே நல்லா பண்ணாங்க ப்ரோ, நல்லா இருந்தது. கிரிக்கெட் எந்த அளவு நல்லா காட்டியிருக்காங்க. அதான் அந்த 90s அந்த கிரிக்கெட் எடுத்து வந்து காமிச்சாங்க. ப்ரொஃபஷனலாக இல்லாமல் பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ எல்லாமே நல்லா இருந்தது. ஈக்குவலாக இருந்தது எல்லாமே படத்தில் ப்ரோ. நிறைய படம் வந்திருக்கு. இதில் என்ன கிரிக்கெட் அதான் ஸ்போர்ட்ஸில் வந்துருச்சு, அதனால தான் டிஃப்ரென்ஸ். ப்ளஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹைப்பாக காட்டாமல் ஈக்குவலாக காமிச்சாங்க. ப்ளஸ் இதே இடத்துல ஒரு சின்ன எமோஷன்ஸ் இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் பசங்க எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. லவ் சீனோட ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஷிப் தான் ப்ரோ அதிகமாக இருந்தது. லவ்வோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல சீன்ஸாக இருந்தது ப்ரோ. அதெல்லாம் கிரிஞ்சு சீன், லைட்டாக காமெடியாக இருக்கும். இல்லை நல்ல சீன் தான் அது. தலைவன் லைட்டாக எமோஷனலாக எழுச்சிருவாரு. பட் ஆனால் நல்லா தான் இருந்தது. பாலிடிக்ஸ் பற்றினா அதுதான் ப்ரோ. யார் வேணால் இங்கே என்ன விளையாடலாம். இவங்க பெரியவங்க, இவங்களுக்கு மட்டும் டேலண்ட் இருக்கும். இவங்க வந்து கீழ்த்தரவங்க, இவங்களுக்குலாம் இருக்காது அப்படிலாம் இல்லை. யார் எங்கேருந்து வேணால் விளையாடலாம். அதுதான் கான்செப்டாக இருக்குது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல மெசேஜ், ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. போத் ப்ரோ, நல்ல மூவி ப்ரோ. வேறு லெவலாக இருந்தது ப்ரோ. பாரஞ்சித் படம் நாங்கள் இது சர்பாட்டா மாதிரி இல்லாமல் இது நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாம் ஒர்த்து வாட்ச் ப்ரோ. ரெண்டு பேரும் ஆமாம் ப்ரோ, எல்லாம் பக்காவாக இருக்குது. பாலிடிக்ஸ் தான் பேசுங்க. கிரிக்கெட் பாலிடிக்ஸ் சொல்லுங்க. ஆமாம் ப்ரோ, பேசியிருக்கிறாங்க. நல்லா தான் ப்ரோ இருக்குது படம். ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்குது? இந்த ப்ரோ ஆரஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எப்படி ஸ்டோரி வந்துட்டு அவர் இது மாதிரி தான் ப்ரோ இருக்குது. கதை வந்துட்டு கிராமத்தில் நடக்கிற மாதிரி இருக்கிறனால நல்லா தான் ப்ரோ இருக்குது. அந்த ரெண்டு டீமுக்குள்ளே நடக்கிற இது போட்டி பற்றி தான் ப்ரோ பேசுங்க. ரெண்டு பேரும் ஆக்டிங் சாந்தனும் சூப்பராக இருக்குது ப்ரோ. ரெண்டு பேருமே ஈக்குவலாக இது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. கிரிக்கெட் எந்த அளவு நல்லா காட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே அதை பற்றி தான் இப்போ கதையே அதை பற்றி தான் போகுது. ரெண்டு ஊருக்கும் நடக்கிறது ப்ளஸ் அதோட பாலிடிக்ஸ் ரெண்டுமே பற்றி பேசியிருக்காங்க ப்ரோ. நல்லா தான் இருக்குது. மற்ற யாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா? ஹீரோயினோட ஆக்டிங் நல்லா இருந்தது ப்ரோ. ஓகே. ஹீரோ தம்பி பற்றி சொல்லு. அவர் தான் ஹீரோவோட தம்பி வந்துட்டு சாம்னு பேர் ப்ரோ அவருக்கு படத்தில். அவருக்கு நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மெசேஜும் இருக்குது, லைக் எல்லாமே மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. ரெண்டு பேர் யாரோட ஆக்டிங் சூப்பராக? ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்கண்ணா. ஒரு சோஷியல் மெசேஜை ஸ்போர்ட்ஸ் வச்சு நல்லா டெலிவரி பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் ஃபேமிலியோட. மியூசிக் சாங்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. போரிங்காலாம் இல்லை, படம் சூப்பராக இருக்குது. ஹீரோட தம்பி சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. பாலிடிக்ஸ் ஏதாவது பேசியிருக்காங்க அதில்? கிரிக்கெட் பற்றி பாலிடிக்ஸ் கிரிக்கெட் பற்றின பாலிடிக்ஸ் இல்லை, பட் ஓவரால் பாலிடிக்ஸ் வந்து பேசி நல்லா இருக்கா பிரதர்? இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. லவ் பர்சன்ஸ் ஏதாவது இருக்கா? லவ் இருக்குது, கண்டினியூ ஆகலை. அது நல்லா இருக்குது.